கொக்கையில் கொக்கை என்ற பாட்டு. அதை விட வேற பாட்டுன்னு பிடிக்காது. சினிமா பாட்டு அதுக்கு உங்கள் வழிகாட்டியாக உங்கள் அப்பா எப்போதும் எனக்கு செக் தந்தவங்க. பரவாயில்ல தான். போக்குவரத்து செலவுக்கு சமாளிச்சாச்சு. போக்குவரத்து செலவு சமாளிச்சாச்சு. வணக்கம் அன்பு சொந்தங்களே, மற்றும் ஒரு வீடியோடாக வந்து உங்களை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் வந்து ஒரு உண்மையில் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இன்றைய நாளை வந்து சொல்கிறேன், 12ஆம் திகதி 1ஆம் மாதம் 2026 அன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இப்போ கொழும்பு போய் கொண்டிருக்கோம். அதாவது என்னுடைய அப்பாவினுடைய வாழ்நாள் சாதனையை பாராட்டி, கலைத்துறையில் செய்த சாதனைகளை பாராட்டி கொழும்பில் வந்து கலாபூஷணம் விருது வழங்கும் விழா வந்து நடைபெறுகின்றது அலரி மாளிகையில். அந்த விழாவிற்கு வந்து நாங்களும் எங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய தந்தையாரினுடைய அந்த விழாவிற்காக நாங்கள் எல்லோரும் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். சரி, இப்படியே ஒரு மாதிரி வவுனியாவிலேருந்து வந்து இறங்கி இப்போ வந்து புத்தளத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். இஞ்சால வந்து அம்மா ஜோதிச்சு கொண்டு இருக்கலாம். ஓகே, எங்கடா இன்னும் சாப்பாட்டை காணையிலேயே. இப்போ வந்து கொழும்பு நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இப்போ புத்தளத்தில் வந்து ஒரு சாப்பாட்டு கடையில் இறங்கியிருக்கிறோம். ஹாய் லவின், லவின் ஹாய் சொல்லுங்கள். கலாபூஷண விருது வென்றதுக்கு ரெடியாக நிற்கிறாரா? யாரோட கிடைக்கிறது? கலாபூஷண விருது வென்றதுக்கு இப்போ ரெடியாக நிற்கிறார். அப்படியா சாப்பிட்டு இப்படி தம்பிருந்து தான் வெளியே கலவ வேண்டுதான். இரவு நேரம் தானே, அப்போ ரைஸும் எடுத்து கொத்து ரொட்டியும் எடுத்து சாப்பிட்டு நாங்கள் சரி இப்போ வந்து நாங்கள் கொழும்புக்கு பயணமாக போகிறோம். இப்போ புத்தளத்தில் வந்து நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ வந்து கொழும்புக்கு வந்துட்டோம். கொழும்பு மாநகரை நோக்கி இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளை காலையில் நடைபெறுகின்ற கலாபூஷணம் விருது வழங்கும் விழாவிற்காக நாங்கள் இப்போ சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போ வந்து கொழும்பு ஹைவேயில் வந்து இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். வெள்ளபத்தியில் வந்து ஒரு ரூம் ஒன்று எடுத்து அங்கே வந்து தங்கி விடிய காலமாக நாங்கள் ரெடியாக போகிறோம். விடிய போகின்றது. கலாபூஷண விருது வென்றால் இப்போ வழிகிட்டு கொண்டிருக்கிறார். அன்பு உள்ளங்களே, இப்போ வந்து கலாபூஷண விருது கிடைப்பதற்காக அப்பா வந்து வெளியால் போயிட்டார். நாங்களும் வந்து வெளியில் போகிறோம். நேரடியாக இப்பொழுது ஜனாதிபதி மாளிகையை நோக்கி செல்கின்றோம். Maria. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கு வந்து எங்களுடைய அப்பாவுக்கு வந்து கலாபூஷணம் விருது கிடைக்கிறது. அதாவது கலாபூஷணம் விருதுன்னு சொன்னால் இலங்கை என்ற ஒரு அது உயர் விருது, ஒரு கலைஞனுக்கு கிடைக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அது உயர்வான ஒரு விருது தான் இந்த கலாபூஷண விருது. கிட்டத்தட்ட அப்பாவுக்கு இப்போ 76 வயசு, என்ன 78 வயசில் இந்த விருது வந்து கிடைக்கின்றது. உண்மையில் ஒரு கலைஞர் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இலங்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு
விருது தான் இந்த கலாபூஷணம் விருது. ஆரம்ப காலங்களில் வந்து இலங்கை வானொலியில் நிறைய மெல்லிச பாடல்களை வந்து பாடியிருக்கிறார். அதே போன்று ஆரம்ப காலங்களில் வந்து இந்த நாடகங்கள் அரிச்சந்திராமயான காண்டம் வேறு என்னென்ன நடிக்கிறீங்க? கோவிலம் கண்ணகி வேறு மற்ற ஏழு பிள்ளை நல்லதுன்றால் வேறு மற்றது பல பாடல்கள் பாடியிருக்கு. சொந்த பாட்டு ஜெயந்தன் இசையில் நிறைய பாடல்கள் பாடி. சரி, அந்த பாட்டுன்னு ஒரு சின்ன வரி ஒன்று படிங்க. கொக்குவில் கொக்கே என்னை கொத்தி தின்னாதி உன் பின்னால வந்து போனேன் டெல்லி பழைய. கொக்குவில் கொக்கே என்னை கொத்தி தின்னாதே உன் பின்னால வந்து போனேன் டெல்லி பழைய. நல்லோ கந்தனின் நீரிலே ஒவ்வொரு வெள்ளியும் உருண்டெழுந்தேன். பாசையூர் அந்தோனியார் கோயிலிலே ஒவ்வொரு செவ்வாயும் எண்ணெய் விட்டேன். பண்ணை அடிப்பாரங்களே தண்ணி அடிச்சு கொண்டு போனேனே. கொட்டடி சந்தையிலே மட்டும் மீனாய் துண்டாய் போனாய் நீ. இப்படி நிறைய பாடல்கள் வந்து மெல்லிச பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த மெல்லிச பாடல்கள் வந்து நீங்கள் நிறைய பாடி இருக்கிறீர்கள். பிச்சைப்பா இசையில் பாடி இருக்கிறீங்க. பிச்சைப்பா, முத்துசாமி மாஸ்டர், மோகன்ராஜ் ஆகியோரின் இசையில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறேன். ஆராய்ச்சி வரியல்ல பாட்டுகள் படிச்சிருக்கீங்க. படிகள் வந்து கீழ்கரவை குலசேகரத்தின் வரி பாடல் பாடியிருக்கிறேன். மற்றது ஞாபகம் இல்லை. மட்டக்களப்பில் எருவில் மூர்த்தி என்ற பாட்டு பாடியிருக்கிறேன். அப்படி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் படித்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? ஏழைகள் அழுவது எதனாலே அவன் வயிற்றுக்கு வழி இல்லை அதனாலே, உள்ளவன் அழுவது எதனாலே அவன் நாவுக்கு சுவை இல்லை அதனாலே. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் கொழும்புல வேலை செய்கிறீங்கல்ல, எங்கே வேலை செய்கிறீங்க? அப்போ நான் கிராண்ட் பாஸில் வேலை செய்து நான் அந்த நேரம் எனக்கு போகக்கூடிய வசதிகள் இருந்தது. நிறைய இலங்கை வானொலி நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கிறேன். அதை விட வவுனியாவில் நிறைய இசை நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு வவுனியம் என்ற ஒரு விருது கிடைத்தது. கலாநேத்திரா என்ற விருது கிடைத்தது. ஊரில் வளர்மதி கலைக்கழகத்தில் பாடியதுக்கு கலைத்தென்றல் என்ற ஒரு விருது கிடைத்தது. இப்படி பல விருதுகள் எண்ணிக்கொண்டே போகலாம். சரி சரி சரி. அப்போ அம்மாவுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? அப்பா படித்த பாட்டுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? என்ன பாட்டு? அப்பா படித்த பாட்டுக்குள்ள கொக்கையில் கொக்கை என்ற பாட்டு. அதை விட வேற பாட்டுன்னு பிடிக்காது. சினிமா பாட்டு 10 ராகங்கள் கொண்ட திருமால் பெருமைக்கு நிகரியது பாட்டு பல மேடைகளில் பாடி ஏராளமான ரசிகர்களின் பாட்டுகள் கிடைக்கும். நாளைக்கு பாட்டு போட்டிலே போனீங்களா சமித்தையாவில்? அதுக்கு போனால் அதெல்லாம் இந்த திருமால் பெருமை பாட்டு பாடி எனக்கு முதலாவது கிடைச்சது. இப்போ வந்து ஆசனத்தில் வந்து அமர்றதுக்கு போகிறோம். முறைகள் தாண்டி உலகறிய செய்வதற்காக தன் வாழ்நாளில் பல ஆண்டுகளை இலங்கை கலைக்காகவும் கலைத்துறைக்காகவும் அர்ப்பணித்த உங்களை கௌரவிக்க வேண்டாமா, அங்கீகரிக்க வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த நாளை நாம் உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம். ஆம், இன்றைய தினம் நாம் மிக்க மகிழ்ச்சியோடு எங்களுடைய நாட்டின் சிரேஷ்ட கலைஞர்களாகிய உங்களை கலாபூஷண விருதின் மூலமாக கௌரவிக்க தயாராக சந்திக்கின்றோம். இது 40வது கலாபூஷண அரச விருது வழங்கல் நிகழ்வு 2025. இன்றைய தினம் எங்களுடைய சிரேஷ்ட கலைஞர்களை கௌரவிக்க எதிர்பார்த்திருக்கின்ற அதே वृत्ति अध्यापन योजना माध्यम
பாடல்களை பாடி இன்றும் நம் நாட்டு பாடல் வரிசையில் முதலிடம் பிடித்து கொண்டிருப்பவர் தான் முத்தழகு ஐயா. உங்களுடைய நேசமும் உங்களுடைய பாசமும் நான் என்றும் மறக்க மாட்டேன். இதனால் எங்களுடைய அபிப்பிராயத்தோடு நீங்கள் எப்பவும் வளம் வந்து கொண்டே இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை இந்த வழித்துறையில் காமிச்சு கண்டப்புங்கிற ஒரு பேரை ஒரு ஞாபகத்தை படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்து வச்சிருக்கீங்க. இது மாத்திரமல்ல, இலங்கையின் திரைப்பட வரலாற்றில் திரைப்படத்துக்கு பாடல் பாடிய ஒரு மூத்த கலைஞர் நீங்கள் தான். நிச்சயமாக ஐயா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. உண்மையாக நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இசைஞானி இளையராஜா இசைத்துறைக்கு வாரதுக்கு முன்னுக்கு நீங்கள் இலங்கையில் திரைப்படத்தில் பாடியதாக நான் ஒரு இன்டர்வியூவில் பாடினேன். உண்மையில் எங்களுடைய நாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு பெருமை. இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கின்றீர்கள். உண்மையில் இன்றும் தொடர்ந்து பாடிக்கொண்டு வருகின்றீர்கள். இன்னும் 100 ஆண்டு காலம் உங்கள் கலைத்துறை சேவைகள் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஐயா. உங்களுடைய ஆக்கங்களை நான் மதிக்கிறேன். கந்த பூஜை ரீதியில் வரும்பொழுது பாடல், இசை எல்லா கோவில்களிலும் நீங்கள் பங்கு பற்றி ஒரு சிறப்பான இடத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள். அதுக்கு உங்கள் வழிகாட்டியாக உங்கள் அப்பா எப்போதும் இருந்து பின்புறத்தில் இருந்து அப்பாவை நினைக்க கனகாலமாக உங்களுக்கு தெரியும் அந்த ரேடியோ சிலோன் காலத்தில் இருந்து. எனவே அவரை நான் மறக்க முடியாத இந்த சந்தர்ப்பத்தில் என்னோட அவரது இந்த வார்த்தை பேசி அவரை கௌரவிக்க கிடைச்ச இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நீண்டூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், பிரார்த்திக்கிறேன். கொஞ்சம் மலையகமே என்று பாடியிருக்கிறார். அந்த பாடல் இன்றும் முதலிடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. சரி, அப்படியே கலாபூஷண விருது வழங்கும் விழா இனிதாக நிறைவேறியது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அப்படியே வவுனியா நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அப்பாவினுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத அந்த தருணத்தை உங்களோடு வீடியோ வடிவத்தோடு பகிர்ந்து கொண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? கலாபூஷணம் என்ன தந்தவங்க? கலாபூஷணத்தோட 25,000 ரூபா பொருள் செக் தந்தவங்க. பரவாயில்ல தார். போக்குவரத்து செலவுக்கு சமாளிச்சாச்சு. போக்குவரத்து செலவு சமாளிச்சாச்சு. அப்போ கலாபூஷண விருதை பற்றி என்ன சொல்றீங்க? விருதை பற்றி காலமாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்தே இல்லை. இம்முறை திறமைக்கு கலைத்துறைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. சரி, அன்பு நெஞ்சங்களே, இதுவரை நேரமும் எங்களுடைய வீடியோவை பார்வையிட்டு உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் என்னுடைய சேனலோடு நீங்கள் இணைந்திருக்கணும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனவே தொடர்ந்து இந்த சேனலோடாக நிறைய வீடியோக்களை போடுவதற்கு இந்த வருடம் தயாராகியுள்ளேன். நீங்கள் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும்